ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தர் அப்படின்னு 1480 1600 வரைக்கும் வாழ்ந்த துவைத மத சித்தாந்தத்தை பரப்பின கர்நாடகாவில் இருந்த சோதிகி மட்டம் அப்படிங்கிறதுல அவர் ஆச்சாரியராக இருந்தார். கன்னடத்திலையும் சான்ஸ்கிரிட்லையும் பல அற்புதமான நூல்களை அவர் இயற்றியுள்ளார். அதை தவிர உடுப்பி கிருஷ்ண மட்டத்தில் இப்போ ஃபாலோ பண்ணுற பர்யாய முறை, அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மட்டம் அந்த கோவிலை நடத்துகிற அந்த இன்சார்ஜ் எடுத்துக்கும். மொத்தம் 8 மட்டங்கள் உள்ளது. அந்த முறையை கொண்டு வந்தவர் இந்த வாதிராஜ தீர்த்தர் தானோ. அவரை பற்றி நாம் இன்னும் அறியாத நிறையா விஷயங்களை எனக்கு ராமையா அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். உடுப்பிக்கு கிட்டே இருக்கிற ஒரு சின்ன ஊரில் ராமபட்டர் அவருடைய மனைவி கௌரி வாழ்ந்து வந்தனர். குழந்தை செல்வம் வேண்டி அவர் உடுப்பியிலிருந்து சோதிய மடத்தில் இருந்த குரு வாகீச தீர்த்தர்கிட்ட வேண்டினாங்களாம். அப்போ அவர்களை ஆசீர்வதித்து அவர் என்ன சொன்னாராம், அவர்களுக்கு பிறக்க போகும் பிள்ளை மட்டத்துக்கு உரியவன் அப்படின்னு சொன்ன உடனே தம்பதிகளுக்கு ரொம்ப கவலையாயிட்டான். அதை பார்த்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு குழந்தை வீட்டுக்கு உள்ளே இருக்கும்போது பிறந்தா உங்ககிட்டே இருப்பான், ஆனால் ஒரு வேளை வீட்டுக்கு வெளியில் பிறக்கும்படி நேர்ந்தால் மட்டத்தினோட சொத்தாவான் அப்படின்னு சொன்னோடனே, அப்போனா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தம்பதிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தனர். எந்த காரணம் கொண்டும் அந்த கௌரியம்மாள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் பார்த்து கொண்டனர். பிரசவ நேரமும் நெருங்கினது. அப்போ தான் இறைவனுடைய திருவிளையாடல் நடந்தது. ஒரு நாள் ராமபட்டர் உணவு அருந்தி கொண்டு இருக்கச்சு என்னாச்சு, திடீர்னு அவர்களை வயலில் ஒரு பசுமாடு உள்ளே புகுந்து மேய தொடங்கிது. அதை விரட்ட சத்தம் போட்டும் அது ஓடவே இல்லை. வேறு வழி இல்லாமல் கௌரி வயலுக்குள்ளே போனான். மாட்டை விரட்டி ஓய்ந்து போய் கலப்பாகி ஒரு மரத்தடியில் உட்கார்ந்த போது பிரசவ வலி வந்துடுது. அந்த இடத்துலையே குழந்தை பிறந்துடுது. குழந்தையை ஆசீர்வதிக்க மட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன போது வாகீச தீர்த்தர் குழந்தைக்கு பூவராகன் அப்படின்னு பெயரிட்டாராம். குழந்தையோட அங்க லட்சணங்களை எல்லாம் பார்த்துட்டு இந்த குழந்தை பெரிய மகானாக வருவான் அப்படின்னு சொன்னாராம். தம்பதிகளுக்கு இன்னொரு மகன் பிறப்பான், அப்போது இந்த குழந்தை மட்டத்துக்கு வருவான் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துதான். 8வது வயதில் மட்டத்தில் இணைந்து சந்நியாசம் ஏற்றாராம் வாதிராஜர். வாதிராஜ தீர்த்தர் அப்படிங்கிற பெயரையும் பெற்று சகல சாஸ்திரங்களையும் கற்று நாடு முழுவதும் பயணம் செய்து மத்வ கலாச்சாரத்தை போதித்தார். அதாவது துவைத்தம். பல்வேறு சதஸ்களிலும் பல்வேறு பண்டிதர்களுடன் வாதிட்டு அவர் வெற்றி பெற்றாராம். ஹயக்ரீவ பெருமாளோட தீவிர பக்தராக இருந்தார். இதற்கு ஒரு சின்ன சம்பவம் சான்றாக விளங்கியதான். மட்டத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பொற்கொள்ளர் பஞ்சலோகத்தில் கணபதி சிலை செதுக்கிறதுக்கு பண்ணினாராம். ஆனால் ஒருத்தரையும் அந்த சிலை ஹயக்ரீவராகவே அமைஞ்சுதான். மீண்டும் மீண்டும் முயன்றும் அவரால் கணேசரோட விக்கிரகம் பண்ணவே முடியலையாம். அந்தாலும் என்ன பண்ணிட்டாரா, அந்த ஹயக்ரீவர் சிலையை நேராக மட்டத்துக்கு எடுத்துன்னு போய் வாதிராஜர்கிட்ட கொடுத்துட்டார். தீர்த்தர் அதை சந்தோஷத்தோட கண்களில் அப்படியே ஒத்திண்டு சிலையை அப்படியே தன்னோட நெஞ்சோடு அணைச்சிட்டார். அதுக்கு தினம் பூஜை பண்ணின்னு வந்தார். சிலையாக இருக்கிற ஹயக்ரீவர் தினமும் அதுலேருந்து வெளியே வருவாராம். வாதிராஜர் அவருடைய குளம்படி தாளத்துக்கு ஏற்ப தான் புரைந்த தசாவதார ஸ்துதியை பாடி ஆடுவாராம். இந்த காட்சியை பார்த்த பிறகு உடனே என்ன பண்ணுவாராம், ஹயக்ரீவ பெருமாள் மீண்டும் சிலைக்குள் போயிடுவாராம். இது தினம் நடந்துட்டு இருந்துதான். பிரதி தினமும் வாதிராஜர் கொண்டக்கடலை, வெல்லம், நெய் இதெல்லாம் கலந்து ஒரு தின்பண்டம் பண்ணி அதை ஒரு பெரிய தட்டில் நிரப்பி தன்னோட தலையில் வச்சுட்டு ஹயக்ரீவர் வரணும் அப்படின்னு வேண்டுவாராம். உடனே குளம்பலி ஓசையுடன் ஒரு வெள்ளை குதிரை அவருடைய பின்னால் 2 முன்னங்கால்களையும் அவருடைய தோள்களில் வச்சுட்டு தட்டில் உள்ள பண்டத்தை சாப்பிட்டுட்டு அந்த தின்பட்டத்தின் பெயரே அதுக்கப்புறம் ஹயக்ரீவா அப்படின்னு ஆயிடுதான். இது அவருடைய படத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். இது நித்தியமாக நடந்துட்டு இருந்துதான். அதுக்கப்புறம் ஒரு தடவை வாதிராஜர் பண்டரிபுரத்துக்கு விஜயம் பண்ணினாராம். அங்கே பண்டரிநாதரை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கச்சு கோவில் பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலத்தோட சொந்தக்காரர் வாதிராஜர்கிட்ட ஓடி வந்தாராம். சுவாமி, உங்களோட குதிரை என்னோட நிலத்தில் உள்ள பயிரெல்லாம் அழிக்கிறது, நீங்கள் அதை எப்படியாவது நிறுத்துங்கள் அப்படின்னாராம். வாதிராஜர் தன் மடத்தில் எதுவும் குதிரையே இல்லையே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் அவருக்கு புரிஞ்சுதான், தான் வணங்குற ஹயக்ரீவர் தான் தன்னை தேடி இங்கே வந்திருக்கார் அப்படின்னு புரிந்துட்டு நிலத்தோட சொந்தக்காரர்கிட்ட போய் சொன்னாராம், நீ நாளைக்கு போய் உன்னோட வயலை பார் அப்படின்னோடனே மறுநாள் அந்த சொந்தக்காரர் வயலுக்குள்ளே போய் பார்த்தா அவர் கண்களை அவராலே நம்ப முடியலையாம். எந்த இடத்துலலாம் குதிரை மேய்ஞ்சுதோ அந்த இடத்துலலாம் பயிர்கள் அப்படியே தங்கத்தால் ஆகியிருந்துதான். ஸோ தங்கத்தாலான பயிர்கள் எல்லா இடத்துலையும் சிதறி கிடக்கிறத பார்த்த உடனே உரிமையாளருக்கு ஒன்றுமே புரியலையாம். நேராக ஓடி வாதிராஜர் காலை விழுந்து வணங்கி அந்த நிலத்தையே மட்டத்திற்கு தானமாக கொடுத்து போயிட்டாராம். வாதிராஜர் புகழ் நாடெங்கும் பரவி ஆன்மீக பொக்கிஷங்களாக அவர் இயற்றிய நூல்கள் எல்லாம் இன்னிய அளவு நிலைச்சிருக்கிறது. கன்னடத்திலையும் வடமொழியிலும் பல நூல்களை இயற்றினார். உடுப்பி கோயிலுக்குள்ள மஞ்சுநாதர் லிங்கத்தையும் அவர் பிரதிஷ்டை பண்ணினார். 120 வருடங்கள் வாழ்ந்து இந்த உலகை விட்டு உடலை நீத்து உயிரோடு பிருந்தாவனம் சென்று பரமாத்மாவுடன் இணைந்தார்.
ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கும் போது ஞானத்தை கொடு அப்படின்னு ஹயக்ரீவரை வேண்டும் இல்லையா? அந்த ஹயக்ரீவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்றவர் வாதிராஜர். இவர் இயற்றிய சில நூல்களின் பெயரை பார்க்கலாம். ருக்மிணீஷ விஜயம், யுக்தி மாலிகா, அப்புறம் தீர்த்த பிரபந்தம். கன்னடத்தில் நிறைய பக்தி பாடல்கள் ஹயவதனன் அப்படிங்கிற பெயரில் அவர் இயற்றியிருக்கார். ஒரு மிகவும் உயர்ந்த ஒரு ஆத்மா அப்படிங்கிறத குறிக்கிற வகையில் அவரை ருஜு தேவதா அப்படின்னு அழைப்பார்களாம். அவர் உயிருடன் தன்னுடைய சமாதி பிருந்தாவனத்தை அடைந்தார். எனக்கு இவரை பற்றி படிக்கும்போது கூடவே ராகவேந்திர சுவாமிகளுடைய ஞானமும் வந்தது. அவரும் இதே மாதிரி பிருந்தாவனத்துக்குள்ள உயிருடன் நுழைந்தார் இல்லையா? பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச்ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே அப்படிங்கிற ஸ்லோகம் அவரை குறித்தது. பெரிய பெரிய மகான்கள் அவதரித்த இந்த பாரத பூமியில் பிறப்பதற்கு நாம் எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் இல்லையா? இந்த விவரங்களையும் படத்தையும் அனுப்பிய ஓவியர் திரு ராமையா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதல்களும்.